என் தலைவன் ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்ப ஒரு விளாக் பண்ணிக்கிறார். இல்லைங்க, அதாவது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு புட்டின் தான் சொல்லிக்கிறாரு. அவர்கள் பாத்தீங்கன்னா, அவர்கள்னு அவர் சொல்லல, நான் ஆட் பண்ணிக்கிறேன். தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவரோட பேச்சுக்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது போல. அவர் தரப்புல என்ன சொல்லிக்கிறான்னா, அவர் மேனிப்புலேட் பண்ணுவாரு. உலக தலைவர்கள் அத்தனை பேத்தையும் மேனிப்புலேட் பண்ணுவாரு. அது எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. அதே வகையில அமெரிக்காவோட அதிபரையும் மேனிப்புலேட் பண்ணுவார். ஆனா நான் நம்புறேன், இதுக்கு மேல அது செல்லாது. அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்களே கொஞ்சம் பார்த்து உஷாரா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. என் தலைவர் அவர்கள் வார்னிங் கொடுத்துக்கிறாரு. கொஞ்சம் பார்த்து ட்ரம்ப் அவர்களே கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்க, சூதானமா இருந்துக்குங்க அப்படின்னு போல நம்மளும் சொல்லிடலாம். ஸோ மேனிப்புலேட் பண்ண போறாங்க, இவங்க உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என் தலைவன் கிட்ட ஒரு மாற்றம் தெரியுதுங்க. நல்லா பார்த்தா அவரோட பேச்சுல சில மாற்றங்கள் தெரியுது. அது அவர் தரப்புல இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னா, அதாவது உக்ரைன்ல என்ன சட்டம் இருக்கு, யாரும் அமைதி பேச்சுவார்த்தையில ஈடுபடக்கூடாது என்ன தவிர, சரியா? அதாவது முன்னாடி யாருமே அமைதி பேச்சுவார்த்தையில ஈடுபடக்கூடாதுன்னு இருந்தது. ஆனா இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் தவிர வேற யாருமே பாத்தீங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தையில ஈடுபடக்கூடாது. நான் ஒரு சட்டம் மாற்றம் பார்த்தீங்களா? அது ஒரு மாதிரியான மாற்றம் என்ன எங்க தெரியல. சரி, ஓகே. அது ஒரு நல்ல விஷயம் தான். அமைதி வருது, பேச்சுவார்த்தைக்கு தானே ஈடுபடுறேன்னு சொல்லிக்கிறாரு. இதுல என்னங்க தப்பு இருக்கு? இதுல எந்த தப்பு இல்ல. ஸோ நல்ல முடிவு ஜெலன்ஸ்கி அவர்கள் எடுத்துக்கிறாரு. மனமாற்றம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் கருத்துக்கள் இருக்கு. ஆனா உக்ரைன்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சைடுல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது விவரிக்கிறது வேண்டாத ஒரு வேலை. பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா வாடா, முடிஞ்சா ஏறி வா அப்படிங்கிறது போல ஒரு நபர் கூரையில ஏறி உக்காந்துக்கிறாரு. அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்களே புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன் எதுக்காக அவரு கூரை மேல ஏறிக்கிறாரு அப்படிங்கிறது போல. சரி, ஓகே. உக்ரைன்ல எதுவும் மாறின மாதிரி தெரியல. பட் ஆனா ஜெலன்ஸ்கி அவர்களோட மனசுல ஒரு மாற்றம் தெரிஞ்சதுனால மேபி இதுக்கு மேல மாற்றங்கள் உக்ரைன்ல நடக்குமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா மாற்றங்கள் ஸ்லோவாக்கியால நடந்துருமா? ஏன்னா 1,00,000 பேர், 60,000 பேர் அப்படின்னு கடந்த 3 நாளா, தொடர்ந்து 3 நாளா பாத்தீங்கன்னா, கடந்த 3 நாளா ப்ரொட்டஸ்டா இருக்கு ஸ்லோவாக்கியால. இதே ஸ்லோவாக்கியால பிரைம் மினிஸ்டரான ஃபிக்கோ அவர்கள் ஆட்சியை எதிர்த்துதான் போராட்டம். அவர்கிட்ட கேட்டா இதெல்லாம் உக்ரைனியன்ஸுங்க, இதெல்லாம் முதல் நம்ம ஊர் ஆளுங்களே இல்லைங்க, சும்மா இங்க ஆட்சி கவிழ்க்கலாம் உங்களுக்கு ஆதரவா இல்லை அப்படிங்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது போல இருக்கு. அவர் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இது என்ன ஏதுங்க தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிரச்சனை ஆகுமா என்னன்னு. ஏன்னா இப்ப ஸ்லோவாக்கியாவா இருக்கட்டும், ஹங்கேரியா இருக்கட்டும், ரஷ்யாவுக்கு ஃபேவரா உக்ரைனுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. என்ன அழுத்தம்? எலக்ட்ரிசிட்டி அழுத்தங்கள். ஏன் அப்படின்னா இப்ப டிரான்சிஸ்டியாவுக்கு ஒரு அழுத்தங்கள் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி கூடிய சீக்கிரத்துல மக்களுக்கு அது ஒரு மிக பெரும் சிக்கலா மாறிடும். மாயா சண்டு அவர்கள் மால்டோவோட இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து என்ன வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ், இங்க பாருங்க, மனிதாபிமான அடிப்படையில நாங்க டிரான்சிஸ்டாக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கோம். அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, எல்லாரும் சேமமா இருக்கலாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இதே பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் மேல இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க பாருங்க. யாரு? ஜெலன்ஸ்கி அவர்களும் மாயா சண்டா அவர்களும் 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ரஷ்யானால தாங்க இந்த எனர்ஜி கிரைசிஸ் வந்துருச்சு டிரான்சிஸ்டியாக்கு அப்படிங்கிறது போல. டே அப்பா, அது பிளாக் பண்ணது யாரு? கேஸ. அதனாலதான் நீங்க இப்படி ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்ப என்ன திட்டம் அப்படி சண்டை அவர்கள் வச்சிருக்காங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் கோல் இருக்கு இல்லையா, அதை இனாமா மால்டோவாக்கு தருவாங்க. மால்டோவா அதை பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டியாக்கு கொடுத்தா டிரான்சிஸ்டியா கரண்ட உருவாக்கி இனாமா உக்ரைனுக்கு தரணும். இதுதான் அந்த டீல். இதுக்குதான் பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப டிரான்சிஸ்டியாக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னா டிரான்சிஸ்டியாவை மால்டோவோட வழிக்கு கொண்டு வர வைக்க முடியாது. இப்போ உக்ரைனுக்கு அழுத்தங்கள் இருக்கு. ஸோ உக்ரைனுக்கு அழுத்தங்கள் யாரால கொடுக்கப்படுது? ஸ்லோவாக்கியா, ஹங்கேரினால கொடுக்கப்படுது. ஏன்னா எங்களுக்கு கேஸ் தரல, எங்க வழியா கரண்ட் உக்ரைனுக்கு போக வேணாம், போலாண்டு வழியா போலாம். ஆனா போலாண்டு கிட்ட அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போதைக்கு இல்ல. ஏன்னா அவங்க பெருமளவுல ஆயுதங்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாவம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு இல்ல. ஓரளவுக்கு பண்ண முடியும் சப்போர்ட். பட் என்டையர் உக்ரைனுக்கு பண்ண முடியாது. எல்லா பகுதிகளுக்கும் அதோட சாப்பது இது போல பகுதிகளுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நாடுகள், இந்த சைடுல இருக்கிற நாடுகளை உதவினா தான் முடியும். அந்த ஒரு காரணத்தினால இப்போ பெரும்பான்மையா இப்போ உக்ரைனுக்கு வேற வழியே இல்லாம இப்போ கொஞ்சம் இறங்கி போறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ ஃப்ரீ கரண்ட் ஃபார் டிரான்சிஸ்டா, ஃப்ரீ கரண்ட் ஃபார் இது என்ன திட்டம் வச்சு மால்டோ சண்டோ அவர்கள் பாத்தீங்கன்னா காசுக்கு விற்கிறாங்களா இல்ல இன்னும் எங்க தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல ரஷ்யா தரப்புல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாங்க, டிரான்சிஸ்டியாக்கு மனிதாபிமான அடிப்படையில நாங்க கேஸுகள் கரண்டுகள் கொடுக்குறோம், வழி செஞ்சு விடுங்கப்பா அப்படிங்கிறதோட. ஏதோ ரொமேனியால இருந்து மால்டோ போனோம், மால்டோ வந்து ரஷ்யா மனிதாபிமான அடிப்படையில கொடுக்குறோம் அப்படிங்கிறதோட கேட்டு பார்த்தாங்க. அதெல்லாம் முடியாது, அது இல்லீகலுங்க அப்படிங்கிறத அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. என்னங்க மனிதாபிமான அடிப்படையில கொடுக்கறதே இல்லீகலா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சரி, ஓகே. அது
கடவுள் விட்ட வழி என்ன நடக்க போகுது ஸ்டாட்டிஸ்டிக் அப்படிங்கலாம் பார்த்தலாம். அடுத்தது இந்த ஸ்லோவாக்கியால நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட், அதனால அழுத்தங்கள் ஸ்லோவாக்கியாவுக்கு கிடைக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டியை ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா மேபி டிரான்சிஸ்டியாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிக்கல்கள் வரும் அப்படிங்கிற சொல்றாங்க. சரி ஓகே, இந்த பிராந்தியத்துல ஒரு சிக்கலா போயிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். அப்புறம் இந்த தாக்குதல்கள் அப்படிங்கிறது கூட சொன்னீங்க இல்லையா, அதாவது ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்து பேசுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ரஹாம் டேங்க்ஸ் அதெல்லாம் வந்து இனிஷியலா அது ரொம்ப இதா இருந்தது. அந்த டேங்க் ஏதோ பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஒண்ணு இல்லை, சோப்பிட பார்த்தா அப்படிங்கிறது போல களத்துல இருந்தபோது ஒரு உத்வேகம் இருந்தது அமெரிக்காவோட டேங்க். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது 1 2ங்கும் போது நம்மள ஆர்வமா அதை பத்தி பேசினோம். இப்போ ஒரு நாளைக்கு 100 200 வீடியோ வருது. டேங்க்கு, ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள் அது அடிச்சிட்டாங்க, லெப்பர் டேங்க் அடிச்சிட்டாங்க, சேலஞ்சர் டேங்க் அடிச்சிட்டாங்கன்னு வரங்காட்டிக்கு அது பெருசா தெரிய மாட்டேது. அதோட செய்தி எட்டு வரதுக்கே தோண மாட்டேது. அந்த ஒரு காலத்துல தான் 2வது ஆயில் ரிஃபைனரி அடிச்சது, இது போல ஏதாவது செய்யறாங்கன்னா அதை நம்ம ஹைலைட் பண்றோம். ரஷ்யாக்குள்ள தாக்குதல் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. உக்ரைனுக்குள்ளேயும் தாக்குதல்கள் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஏன் வந்து அதெல்லாம் பெருசா இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ பதிவு செயல லோட் ஆயிடுச்சு. இந்த பதிவு நீங்க அதை பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லாம் சர்க்கிள் பண்ணி காட்டுதா. ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா உளவு வேலை பார்த்து உட்காந்துக்கிட்டு எந்நேரம் கழுகு மாதிரி உக்ரைனோட ட்ரோன்களும் சரி, ரஷ்யாவோட ட்ரோன்களும் சரி, இந்த ஃப்ரண்ட் லைன்ல இப்படி கழுகு மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு பூரா துவம்சம் பண்றாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. இது ரஷ்யாவோட ட்ரோன் உட்காந்து உளவு வேலை பார்த்துட்டு இந்த ஸ்லோவியான்ஸுக்கு கொஞ்சம் மேல M03 ரோட்ல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரைசிங் செட் அந்த இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோ பதிவு தான். ஃபுல்லா ஒரு பிரிகேடுக்கு உண்டான அத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ரென்ச் பாதையில நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, நார்த் கொரியா ஆட்கள்ல பெரும் சோதனையா இருக்கு உக்ரைனுக்கு. அது போல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல கிளஸ்டர் குண்டுகள் மலை போல சாரல்கள் தூவுறது, இது போல வேலைக்கு. இது கூட பரவாயில்ல, இந்த தாக்குதல்கள் இது போல நிறைய நடக்குது, செயல் ரோடா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க விருப்பப்படுறதுனால நான் உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளவுதான். இருதரப்புல இது போல சேதங்கள் நிறைய நடக்குது. இதை வச்சு பார்க்கும்போது பல பில்லியன்கள் அப்படியே தூக்கி குப்பையில வீசிட வேண்டியதான், மற்றபடி எதுவும் இல்லை. இல்ல உயிர் சேதங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கணக்கிடவே முடியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன்னா சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் சரி, உக்ரைனோட வீரர்கள் சரி, கிளஸ்டர் குண்டுகள் வெடிக்கும் இல்லையா, அப்படி வெடிக்கும்போது எல்லா வீரர்களும் கீழே விழுவாங்க. ஒரு அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர்த்துக்கிட்ட அப்படியே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது போல நம்மளுக்கு தெரியும். ஆனா அதோட முடிச்சுடுவாங்க வீடியோவை. ஆனா ஒரு செகண்ட் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேரும் எந்த தட்டி விட்டு தொடச்சிட்டு நடந்து ஓடுவாங்க. அதுக்காக காயமே அடையல அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு காயமடைஞ்சிருக்கும், சிலருக்கு லக்கா இருக்கும், சிலர் இறந்திருக்கலாம். ஆனா எல்லாருக்குமே அப்படியா அப்படின்றதுக்கான இதெல்லாம் கிடையாது. ஃப்ரீஸ் பண்ணி வச்சு பாத்தீங்கன்னா எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு தோணும். அந்த வீடியோவை தொடர்ந்து ஓட விட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சு ஓடி இருப்பாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஆர்மர்லாம் இப்ப அந்த அளவுக்கு ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு ரஷ்யா உக்ரைன் பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேல அதை பத்தி பேச வேணாம், சரி இட்ஸ் ஓகே. இதுல மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, நார்த் கொரியாவோட ஆர்ட்லரி இங்க பாருங்க, நாங்க கர்ஸ்க் பார்த்துட்டோம் அப்படின்னு உக்ரைன் தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 122 mm ஆர்ட்லரின்னு நினைக்கிறேன். இது பார்க்கறதுக்கு சிவிலியன் காட்டியே இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது ஆர்ட்லரி ஷெல்கள், லாங் ரேஞ்ச் ஆர்ட்லரி, இது போல விஷயங்கள்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க கர்ஸ்க்ல இருந்து அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் ரஷ்ய தரப்பு இருந்து, சரி உக்ரைன் தரப்பு இருந்து ரஷ்யா மேல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் போலாந்து வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஆயுதங்கள் சைடுல லோட் ஆயிருக்கும். எந்த அளவுக்கு ஆயுதங்கள் சமீபத்தில் இந்த டிசம்பர் ஜனவரியில மட்டும் பேக்கேஜ் டெலிவரி சவுத் கொரியால இருந்து ஆயிருக்குன்னு பாருங்க. இதுதான் காம்படிஷன் தலைவருக்கு கிம் ஜாங் உன் அவர்களுக்கு. ஏன்பா நீ ஏன் அடிக்கிறீன்னா நான் அடிக்க மாட்டேனா அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏறி விழுந்து தட்டுறாருன்னு நினைக்கிறேன் கிம் ஜாங் உன் அவர்கள். இருதரப்புலையும் மாறி மாறி இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. சரி ஓகே, இப்போ உலக நிலவரத்துக்கு போலாம். மூமெண்ட்ஸ், மிலிட்டரி மூமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு இருந்தீங்களா, அதுக்காக மிலிட்டரின்னு சொல்ல முடியாது, தீவிரவாதிகளோட மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. செய்திகள் அது இருக்கு, ஜியோ பாலிட்டிக்ஸுக்கு தேவையான செய்திகள், அதனால இதெல்லாம் எடுத்துட்டு வரேன். இப்போ வெஸ்ட் பப்பாவா நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ போட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்ரோல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற நபர்கள்லாம் எங்களுக்கு தனி பப்போவா, வெஸ்ட் பப்பாவா தனி பப்போவா அப்படிங்கிறதோட வந்துட்டாங்க. நம்மளும் இந்தோனேஷியாவும் இணைஞ்சு செயல்பட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இப்படி ஒரு ரோதனையா அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ இந்த பகுதியில புதுசா ஒண்ணு கிளம்பி இருக்கு. அடுத்தது பிரேசில், இந்த ரெட் கமாண்டோஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு, தேடி தேடி வேட்டையாடிட்டு இருக்கானா, சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேர் எலிமினேட் பண்ணிட்டாங்க. பிரேசிலோட ஸ்பெஷல் கமாண்டோஸ் அந்த டீம் இருப்பாங்க, செக்யூரிட்டி டீம்ல வந்து 2 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சோதனையான காலம் தான். இந்த உலகத்துல எல்லா நாடுகளுக்கும் தீவிரவாத தாக்குதல் இப்போ லைனா வர ஆரம்பிச்சு, அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இல்ல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, லோட் ஆயிருக்கிற வீடியோஸ்லாம் வந்து பிரேசில்ல ரெட் கமாண்டோஸ் பிரேசிலோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எடுத்து சண்டை பிடிச்சாரு. அடுத்த ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இவங்க யாரு அப்படின்னா கவுண்டர் டெரரிசம் கேங்காமா, அப்படி ஒரு கும்பல் வந்து பண்ணா புதுசா உருவாகிருக்காங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா சிரியால. ஆஹா அப்படிங்கிற, அதாவது
சரி, ஓகே. அதாவது இந்த சிரியா இருக்குல்லங்க, அதாவது முன்னாடி பஷர் அல் அசாத் அவர்கள் அவரோட ராணுவமா இருந்திருப்பாங்க. இப்ப இவங்கலாம் சேர்ந்து ஒரு அமைப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க அமைப்பு பேரே கவுண்டர் டெரரிசம் அமைப்பு பார்த்தீங்களா? இவங்கள தீவிரவாதின்னு சொல்லிற முடியாது யாருமே. இவங்க என்ன செய்றாங்க, தீவிரவாதிகள தேடி அழிக்கக்கூடிய தீவிரவாதிகள். எப்படி ஒரு பேரு பாருங்க. பேஸ் பேஸ். சரி, எந்த மாரியான விஷயங்கள்? ஏன்னா சமீபத்துல இந்த ஈஸ்ட் தர்க்மினிஸ்தான் அந்த ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா, நாங்க தாக்குதல் பண்ணுவோம் சீனால அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சீனால ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு. சீனாக்கு ஆபத்து. இப்ப பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா, பிஎல்ஏ இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பிஎல்ஏல வந்து பாத்தீங்கன்னா, பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல கெச் பகுதி ஆல்ரெடி நம்ம ஒண்ணு பார்த்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா, காட்ச் பகுதி. அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, ரெய்டு விட்டுருக்காங்க. பேஸ் நெறைய ஆயுதம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது போல பிஎல்ஏ தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானோட ஒரு அவுட் போஸ்ட்ட ரெய்டு விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராவல்பிண்டிக்கு போயிட்டு இருக்கக்கூடிய வழியில எப்பவும் போல வழக்கம் போல ராணுவ வீரர்கள் போயிட்டு இருப்பாங்க இல்லையா? பாகிஸ்தானோட ராணுவ வீரர்கள். அவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிளாஸ்ட். இது போல ஒரு தீவிரவாத தாக்குதல்கள்னால பல நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இது போல தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தான்ல எப்பவும் போல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே போல நம்ம நாட்டிலயும் நடக்குது, பாகிஸ்தான்ல நடக்குது, சீனாலயும் நடக்குது. இப்போ இந்தோனேஷியால ஆரம்பிச்சிச்சு, பிரேசில்ல ஆரம்பிச்சிச்சா, இப்ப அடுத்தது கொலம்பியாக்கு வந்துடலாம். நம்ம ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? வண்டியில ஏத்தி, விமானத்துல ஏத்தி, இந்தாப்பா இதெல்லாம் உங்க நாட்டு ஆளுங்க எங்க நாட்டுக்கு இல்லீகலா வந்துட்டாங்க வச்சுக்கங்க அப்படின்னு அனுப்பும்போது, இல்ல எங்க நாட்டு ஆளுங்கள போங்க அப்படிங்கிறத திருப்பி அமெரிக்காவே துரத்தி விட்டாங்க. இதனால காண்டான ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப போட்டார். கொலம்பியா நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, புதுசா அழுத்தங்கள் கிடைச்சிருக்கு. நாங்க அனுப்புனா நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒழியா உங்களோட தெரியல. சரி, ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த இலான் மஸ்க் அவர்கள் இருக்கிறாங்க. என்னங்க உலகத்துல எல்லாத்துக்குமே பேர மாத்தி எல்லாமே வரலாறு எழுதுறான்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இங்கிலீஷ் கால்வாய் இருக்குல்ல, அதுக்கு பதிலா வாஷிங்டன் கால்வாய் அப்படிங்கிறது போல பேர மாத்தி இணையதளத்துல எக்ஸ்ல வந்து போட்டுக்கிறாரு. ஒரு இணையதளத்த அந்த ட்விட்டர வாங்கிட்டு என்னென்ன வேலை பாக்குறாங்க பாருங்களேன். சரி, ஓகே. மெயினான விஷயத்துக்கு வரும். இந்த கொலம்பியால வந்து பாத்தீங்கன்னா, இஎல்என் அமைப்பு, எஃப்ஏஆர்சி அமைப்பு 2 பேரும் மாறி மாறி விட்டுருந்தாங்களா? ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க இஎல்என் வந்து பாத்தீங்கன்னா, எஃப்ஏஆர்சி அமைப்பு மேல ஒரு திடீர் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. நெறைய துப்பாக்கிகள் வெரைட்டியா வச்சிருக்காங்களே, பெஸ் நன்றிகள் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இதே மாரி இன்னொரு ஒரு விஷயம். இந்த மெக்சிகோல கார்டல்ஸ் மேல போர் அறிவிப்பு அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? தீவிரவாதிகள் அறிவிக்கிறாங்க அப்படின்னு போல அமெரிக்க தரப்புல. என்ன காரணம் அப்படின்னா, மெக்சிகோல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கார்டல் சினோஹா கார்டல்ஸ். மெக்சிகோல நிறைய விதமான கார்டல்ஸ் இருக்காங்க. இல்ல கேங் எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க. அவங்களே மாறி மாறி அடிச்சுக்குவாங்க. அது வேற கதை. இந்த சினோஹா கார்டல்ஸ் ரொம்ப ஹைலைட் ஆகும். இதுக்கு மேல இந்த பேர் நீங்க அதிக அளவுல கேள்விப்படுவீங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஏன் அப்படின்னா இவங்க டைப் 90 ரக துப்பாக்கிகளை பயன்படுத்துறாங்க. சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். துப்பாக்கில சூப்பரா வேலை செய்யுது அப்படிங்கும் போல இவங்க பேட்டரி காம்பேட் ப்ரூவன் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. காண்டாகுது. ஏன் இந்த டைப் 80 அப்படின்னா, இது பெருமளவுல யூஸ் பண்ணாத ரேரான ஒரு துப்பாக்கிகள் தான். நீங்க அந்த இந்த போல வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்னென்ன துப்பாக்கிகள் இதெல்லாம் விவரமா பேசுறாங்களா, மிலிட்டரி அனலிஸ்ட் அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரேரான ரேட் தான். ஏன் காண்டாகுது அப்படின்னா, இது சீனாவோட துப்பாக்கிகள். இங்க எப்படி டெலிவரி ஆயிருக்கு? யாரோட விளையாட்டு இங்க அதிக அளவுல இருக்கு? ஏன் ட்ரம்ப் அவர்கள் காண்டாகி இவங்கள தீவிரவாதிகளா ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்பிக்கிறேன். இதுக்கு மேல ஓப்பனா யாராலையும் பேச முடியாது. இந்த டைப் 80 ரக துப்பாக்கிகளை இந்த காட்லஸ் பயன்படுத்துறதுனால இதுக்கு மேல பெருமளவுல தாக்குதல்கள் இவங்க மேல நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இன்னொரு விஷயம், சமீபத்துல சீனா வந்து பாத்தீங்கன்னா இமேஜினரி சேட்டலைட் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இதுக்கு அப்சர்வேட்டரி பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காஷ்மீர் ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கிறாங்களா பாகிஸ்தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டி வச்சிருந்துக்கிறாங்க. அதுல இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து இருக்கு. காண்டாகுது. பார்ப்போம் இந்த சைனா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போறாங்க அப்படிங்கிறது போல. பாகிஸ்தான் இது போல செய்யறாங்க அப்படின்னா இது நம்மளோட பகுதியில கட்டிக்கிறாங்க. நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கட்டிருப்பாங்க போல தெரியுது. சரி, ஓகே. கூடிய சீக்கிரத்துல என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிருங்க பார்ப்போம் சாவி அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்குப்பா. அவ்வளவுதான். நம்ம என்ன சொல்றது? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர், ஆப்கானிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர். ஆனா இவங்களை மட்டும் யாரும் அப்படி கூப்பிடுறதே இல்ல. தாலிபானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படியோ யார் வேணா எப்படி வேணா கூப்பிட்டுங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா காபூல்ல வச்சு மீட்டிங் பண்ணி பேசியிருக்கிறாங்க. சமீபத்துல ஒரு ஆபரேஷன் நடந்தது. அது எப்படி போயிட்டு இருக்கு? பிஎல்ஏ எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக வந்தீங்களா? இல்ல என்ன ஏது? இரு நாடுகளோட உறவுகளை மேம்படுத்துறதுக்காக அப்படிங்கிறது போல எல்லாரும் சொல்ற டைலாக் இவங்களும் சொல்லிக்கிறாங்க. என்ன மாதிரி மேம்படுத்த போறாங்க ஈரான், ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இவங்க 2 பேருமே அடிச்சிருந்தாங்க. ஆனா இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல உறவு மலர்ந்திருக்கு அப்படிங்கிற. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படி இந்த சூடான் கிட்ட வந்துடலாம். இல்ல அதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேல பாத்திரலாம். காசால வந்து கூகுள்லயே இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா காசால இருக்கக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடிய பூமி எந்த அளவுக்கு சேட்டை பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க. இஸ்ரேல் அப்படிங்கிறது போல இமேஜ்லாம் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. பெருமளவுல பண்ணிக்கிறாங்களே. இப்ப 2000 குண்டு டன் எல்லாம் கொடுக்குறீங்களே என்ன ஆகும் காசா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. தெரியல.
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சீஸ்ஃபயரே போட்டாச்சே, இப்ப எதுக்கு அதிக அளவுல ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு அப்படிங்கிற கேள்வி வருது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி அது தடைபடலாமா இருக்கலாம். திரும்பி வந்து போடலாமா இருக்கலாம். என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் கீழ இறங்குனா சூடான். இப்ப சூடான்ல மிகப்பெரும் அளவுல சண்டை நடந்துட்டு இருக்கு. கார்ட்டூம்ல ஒரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஃப் முன்னேறிட்டு இருக்காங்க. அதாவது சூடானோட கேபிட்டல் கார்ட்டூம்ல ஓரளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய டர்னிங் கேம் அப்படிங்கிறது போல சூடானோட ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பகுதியை வந்து 6 மாசமா ஆர்எஸ்எஃபோட கண்ட்ரோல்ல இருந்தது. போராடி பெற்றுட்டோம் அப்படிங்கிறது போல சூடானோட ராணுவ தரப்புல இருந்து ஒரு வெற்றி மகிழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் இமேஜஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சைடுல இமேஜ் லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். So, அந்த பகுதி சூடான்ல இருக்கக்கூடிய வாத் மதானி அப்படிங்கிற பகுதி வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கட்பாட்டுல வந்துருச்சு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து குஷியா இருந்திருக்காங்க. இதே நேரத்துல இன்னொன்னு மயன்மார்ல வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்தோட ஆர்மி ஃபீல்ட ரிபல்ஸ் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இதுல வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பங்களாதேஷ்ல சால்வேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த பேரை நோட் பண்ணிக்கோங்க. பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சால்வேஷன் ஆர்மி, அதே போல சிரியால ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, நாங்க இந்த சால்வேஷன் ஆர்மியை வந்து அழிக்கிறதுக்காக வந்திருக்கோம், இந்த கவுண்டர் டெரரிசம். அந்த கும்பல் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த சால்வேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஏன்னா இது பல இடங்கள்ல இந்த சால்வேஷன் அப்படின்னு வந்தாலே பல இடங்கள்ல சண்டை நடந்திருக்கு. இந்தோனேஷியால இது போல சால்வேஷன் ஒண்ணு நடந்திருக்கு. இது எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் இது அதிக அளவுல நீங்க கேள்விப்பட்டாலும் ஆச்சரியப்பட்டுக்கல. இது போல விஷயங்கள்லாம் அபாலிஷ் பண்ணும் அப்படின்னு சில கும்பல்கள் இருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கிற போல சில கும்பல்கள் இருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்த்திருப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. 2வது நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். தொடர்ந்து இது போல பதிவுகள் போறதுக்கு உங்களோட அன்பா ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.